அப்படி அந்த பாசுபதத்தை பெற்றுவிட்ட பிறகு இந்திரன் சொல்றான், இந்த நிவாத கவசர் காலகேயர்களை கொல்லணும், அதுக்காக நீ வரணும் தேவலோகத்துக்கு. சரி வரேன். இப்ப தேவலோகத்திற்கு அந்த நிவாத கவசர்கள் காலகேயர்களை அழிக்கும் பொருட்டு போனார் அர்ஜுன பெருமான். ஆனா அழிக்க முடிஞ்சதான பல முறை அவர்கள் மீது போர் தொடுத்தார். ஆனா அழிக்க முடியல, அழிக்கவே முடியல. அப்ப அழிக்க முடியாத பொழுது இந்திரனுடைய தேரோட்டி மாதலின்னு பேர். அந்த இந்திரனுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய மாதலி பார்க்கிறார், மாதலி இவர்களை கொல்ல முடியலையே, எத்தனை முறை கொல்ல நினைத்தாலும் அவர்களை ஏதாவது ஒன்று மறுபடியும் 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 வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களினுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன, இறப்பினுடைய ரகசியம் என்னன்னார். அப்ப மாதலி சொல்றார், 1000 வருஷம் தவம் பண்ணார். அந்த 1000 வருஷம் தவம் பண்ண பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்து ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த வரத்தினுடைய தன்மை என்ன என்பது நமக்கு யாருக்கும் தெரியாது. அப்பதான் சொன்னார், அப்படியா, அந்த வரம் தெரிந்தாதானே இவங்க மேல நம்ம என்ன பானம் போடணும்னு தெரியும், இவர்களை கொல்லக்கூடிய முறை என்ன என்று தெரியும், எப்படி கொல்லுவது. அப்பதான் யோசித்தார், அப்படியா சரி, அப்போ வழி இல்லை, இறைவா இவரை கொல்லும்படி எனக்கு தெரிய வேண்டும்னு ஒரு பிரார்த்தனை நினைக்கிறார். அப்ப ஆகாசவாணி வந்து சொல்லுது, அசரீதி சொல்ற அந்த அம்மா என்ன சொல்ற, கவலைப்படாதே அர்ஜுனா, கையும் வாயும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது நீ பானம் போடுவாயே, ஆனால் அவர்கள் உயிர் பிரியும்னார். இத சொன்னது யாரு, ஆகாசவாணியா இருந்து அசரீதி சொன்னது. ஆகாசவாணியா இருந்து அசரீதி சொன்னது. இப்ப பாருங்க, இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் விண்ணாகி மண்ணாகின்னார். அப்போ இந்த பூமி மாதாவாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான், ஆகாசவாணியாக இருக்கக்கூடியவரும் சிவபெருமான். ஏன்னா எல்லா உயிர்களிடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெருமானாக இருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான். அப்ப நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பெருமான் சிவபெருமான்றதுனால இங்கு சொல்லுகிற பொழுது சொல்றார், பெண்ணாகி ஆனாய் அழியாய் பிறங்கோழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகின்றார். அப்போ ஆணுமாக இருக்கிறார், பெண்ணாக இருக்கிறார், அழியாக இருக்கிறார், விண்ணாகி இருக்கிறார், மண்ணாக இருக்கிறார். அப்ப அந்த அசரீதி சொன்னது யாரு, சிவபெருமான். அப்ப சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார், கையும் வாயும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது பானம் போடுவாயாக அப்படின்னார். பாசுபதத்தை போடுறார். போடுறதுக்கு முன்னாடி சொல்றார், மாதலி எவ்வளவு வேகமா உன்னால தேர் ஓட்ட முடியும்னார். சுவாமி ஆஞ்சநேய சுவாமிகள் இடி மின்னல் புயல் காற்று மழை, நல்ல மழை பெய்யுமா, அந்த மலையில ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில பூந்து போவார், தன் மீது ஒரு துளி கூட படாம. யாரு, ஆஞ்சநேய சுவாமிகள். அவ்வளவு உடம்ப சுருக்கி அவ்வளவு வேகமா போவாரா. ஒரு செகண்ட்ல 9,70,000 யோசனை கிடைப்பாரா. அப்படிங்கிறதுக்குள்ள 9,70,000 யோசனை. அப்போ அந்த 9,70,000 யோசனை கடக்கக்கூடிய ஒரு பெருமான் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமிகள். அதே மாதிரி தேரை என்னால திருப்ப முடியும், ஓட்ட முடியும். சரி, வீட்டுக்கு தேரை திருப்புன்னு. இந்த வீட்டுக்கு தேரை திருப்பினோடனே திருப்புறாங்க. இப்ப எல்லாம் அந்த நிவாத கவசர் காலகேயர்கள் என்ன சொல்றாங்களா, அர்ஜுனன் தோற்று போறான், அர்ஜுனன் தோற்று போகிறான்னு சொன்னாங்க. சொன்ன சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் முதல்ல இந்த விசில் அடிக்க கத்து கொடுப்பாங்கல்ல, அதை கத்து கொடுத்தது இந்த நிவாத கவசர் காலகேயர்கள். அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கையை எடுத்து வாயில வச்சு விசில் அடிச்சாங்க. அர்ஜுனன் தோற்று போகிறான், அர்ஜுனன் தோற்று போகிறான், அர்ஜுனன் தோற்று போகிறான். அதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், மாதலி தேர திருப்பினார். ஒரு செகண்ட்ல தேர திருப்பினார், பாசுபதத்தை ஏவினார். ஏவிய அடுத்த வினாடி
அந்த நிவாத கவசர் காலகேயர்கள் இறந்து போனாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருக்கும் தெரியாதுன்னு நாம நினைத்தால், இறைவன் சிவபெருமானே விண்ணாகி இருக்கிறார், மண்ணாகி இருக்கிறார். இந்த இருவரும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இதற்கு எந்த மூடி போட்டும் நம்மால மூட முடியாது. எதையாவது போட்டு மூட முடியுமா? வாசப்படி இருக்கா எதையாவது மூடி வைக்கிறதுக்கு? இல்லை இல்லையா? அதனால இங்க சொல்றார், விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகின்ற. இந்த விண்ணில் இருக்கக்கூடியதுக்கு வேறு யாரான்னா சிவபெருமான். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய 84 லட்ச யோனி பேதத்திற்கு வேறு யாரான்னா சிவபெருமான். ஏன்னா வேறு இல்லைன்னா மரம் வாழுமா, செடி வாழுமா, கொடி வாழுமா? எதுவுமே வாழாது. அதே மாதிரி தான் மனிதர்களும் வாழ முடியாதான். எதை இல்லைன்னா சிவபெருமான் இல்லைன்னா யார் வாழ முடியாது? மனிதர்கள் வாழ முடியுமா? முடியாது. ஏன்? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், இது எல்லாமாக இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா சிவபெருமான். அதனால சொல்றார், விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி கண்ணார் அமுதமும் ஆய். அமுதம்னா சாதாரண அமுதம் கிடையாது. அம்மாவினுடைய பால், நேத்தைக்கே சொன்னேன், அம்மாவினுடைய பால் கூட அளவுக்கு மீறினா பாய்சனா போகும். ஆனா அந்த சிவபெருமான் கொடுக்கிற பால் என்னைக்கும் கசக்காது, புளிக்காது. அதனால் அவர் எப்படி இருப்பாரா? அமுதமாய் இருப்பார். வேண்டும் என்கின்ற பொழுது தருவார். நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் அமுதமாய் இருப்பார். இன்னருளை சுரப்பார், இன்னருள் சுரப்பார், அமுதமாய் இருக்கிறார். நின்றான் கலல் பாடி. அப்போ இந்த சிவபெருமானுடைய திருவடியை பாடணும். பாடுறதுன்னா சாதாரணமா பாடலாமா? நிறைய பேர் சொல்லுவாங்க ராகம் தெரியாது, பண் தெரியாது. அதெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லையா? அதெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்லை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பாடினா போதும். உலகெல்லாம் ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். வணங்கிட்ட முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு பாட்டு தெரிஞ்சா கூட போதுமானது. இறைவனை வணங்குவதற்கு அந்த ஒரு பாட்டு தெரிஞ்சா போதுமானது. அப்பனா என்ன அர்த்தம்? இறைவனை வணங்குவதற்கு ஏதோ ஒரு தேவாரத்தில் ஏதாவது ஒரு பாடலை நாம் எல்லாம் கற்றுக்கொள்ளணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னடி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. இந்த ஒரு பாட்டு சொன்னா போதும். எனக்கு தெரிஞ்சதே இந்த ஒரு பாட்டு தான். அந்த ஒரு பாட்டே திருப்பி திருப்பி சொல்லலாம். முடிஞ்சா கத்துக்குங்க 4 பாட்டு, இல்லையா இந்த ஒரே பாட்டை திருப்பி சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உரு ஏற்றுதல்னு போர். ஒரு பாட்டையே ஒரு 100 முறை திருப்பி சொல்றோம் அப்படின்னா அதற்கு உரு ஏற்றுதல் என்பது பொருள். அந்த பாட்டை திரும்ப 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 சொல்ல சொல்ல அந்த பாட்டினுடைய பொருள் நமக்கு விளங்கும். இன்னொன்னு, இறைவனுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கலல் பாடி. திருவடியை பாடும். அதனாலதான் மாணிக்கவாசக பெருமான் சிவபுராணத்துல பாடுகிற பொழுது ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி அப்படின்னு பாடுவார். திருவடியை தான் திருப்பி திருப்பி பாடியிருப்பார். அப்ப திருவடியை திருப்பி திருப்பி பாடுறோம்னா அடி உதவுவது போல அண்ணன் தம்பிங்க கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு பழமொழி சொல்லுவோம். திருவடி உதவுவது போல, தெய்வத்தினுடைய திருவடி உதவுவது போல உலகத்தில் வேறு எதுவும் நமக்கு வராது. ஏன்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாருன்னா வருவாரான்னா வரமாட்டான், யாருமே வரமாட்டான். அப்போ நாம் செய்த பாவம் புண்ணியம் இதான் நமக்கு பின்னாடி வரும். அப்போ நாம என்ன செய்யணும்?
பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகமாக செய்யணுமா. அதுதான் இங்க சொல்றார். கண்ணார் அமுதமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த 18வது பாடல் என்று சொல்லக்கூடியதை மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அதுல சொல்லுகிற பொழுது, பெண்ணே திருவண்ணாமலை தலத்தில் உறைபவனமாகிய எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் வணங்குகின்ற தேவர்களினுடைய மணிமகுடம் என்று சொல்லக்கூடிய மணிமகுடத்தில் பதித்திருக்கக்கூடிய ரத்தினங்கள் அனைத்தும் வீறு அற்று மழுங்கி போய் விடுகிறது. அதுபோல கதிரவன் தன் கதிர்களுடன் தோன்றி அவரை போய் வணங்குகிற பொழுது அங்க பனி மேகம் நீங்கியது போல நட்சத்திரங்களும் ஒளி மங்கி மறைந்தது போல, எனவே பெண்ணாகி ஆணாகி அழியாய் விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறுபட்டு கண்ணால் பருகக்கூடிய. அப்பனா என்ன அர்த்தம்? நாம போய் கண்ணார போய் இறைவனை காண வேண்டும். அப்படி கண்ணார கண்டு மனதார வாழ்த்தணுமா இறைவனை, மனதார இறைவனை வாழ்த்தணும். இந்த கடைசியா சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லுவோம் எல்லாரையுமே. அப்படி வாழ்த்துங்க அப்படின்னும் பொழுது நம்ம ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஒரு குழந்தை வந்து காலில் விழுந்தா சிரஞ்சீவியாய் இரு. ஒரு வயது பெண் வந்து காலில் விழுந்தா உனக்கு சீக்கிரமாங்க மாங்கல்யம் கை கூட வேண்டும். ஒரு வாழ்த்து சொல்லுவோம் எல்லாருக்குமே. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், கண்ணால் பருகப்படும் அமுதமாய் இருக்கும் எம்பெருமான் திருவடியை பாடி இந்த புது நீரில் நீராடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 18வது பாடலை நிறைவு செய்கிறார். அதே போல 18வது பாடல் என்று சொல்லக்கூடியதே திரு பாவை, ரொம்ப அற்புதமான பாடல். உந்து மத கலிற்றன், உந்து மத கலிற்றான் ஓடாதே தோல் வழியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் காந்தம் கமலும் குழலி கடைத்திரவாய் வந்து எங்கும் கோழி அடைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரளி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளி எழுப்ப. அதுக்கடுத்து சொல்றா, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சொல்லுகிற பொழுது சொல்றார், மதம் உந்து கலிற்றான், மத ஜலத்தை பெருகவிடும் யானை போன்ற பலமுடைய 16,000 யானை பலம் உண்டு. யாருக்கு? பகவான். அந்த 16,000 யானை பலம் என்று சொல்லக்கூடியதை தன்னுடைய உடம்பு தேகத்துக்குள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமான் எம்பெருமான் பகவான் கிருஷ்ணர். அப்ப அந்த பகவானை உந்து மத கலிற்றான் ஓடாதே தோல் வழியன், ஒரு யானையையே அடக்கக்கூடிய வலிமை படைத்தவர், பலம் உடையவனதும் ஓடாத போரில் பின் வாங்காத தோல் வலியர். பகவான் வந்து தோல் வலிமை படைத்தவர். ஆனா இவர் கூட ஜராசந்தன் என்று சொல்லக்கூடியவனிடத்துல 18 முறை தோல்வி அடைஞ்சுகிறார். பகவான் எத்தனை முறை தோல்வி அடைஞ்சார? ஜராசந்தன் இடத்துல 18 முறை தோல்வி அடைஞ்சார். கடைசியில பார்த்தார், யாரை வச்சு இவனை கொல்லுவது? சம பலம் படைத்தவர்கள்னு இருக்காங்க பாரதத்தில், வந்து சமபலம் படைத்தவர்கள். துரியோதனன், துச்சாதனன், பீமசேனன், ஜராசந்தன், கீசகன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமாலன், அதற்கப்புறம் இடும்பன், பகாசூரன், இவங்க எல்லாம் சமபலம் படைத்தவர்கள். இந்த சமபலம் படைத்தவர்கள்ல முதல்ல எவன் கையால ஒருவன் மாள்கிறானோ மற்ற 7 பேரும் அவன் கையால மாளணுன்றது விதி. முதல்ல மாண்டது யாரான்னா இடும்பன், இரண்டாவதாக மாண்டவன் பகாசூரன், மூன்றாவதாக மாண்டவன் ஜராசந்தன்,
அதற்கு பிறகுதான் மற்றவர்கள் மணிமாலன் மற்றவர்கள் எல்லாரும் அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரா மாள்கிறார். இதுல இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், நந்தகோபனுடைய மகனாக இருக்கக்கூடிய பெருமான் பகவான் எம்பெருமான் கிருஷ்ணர், அவரு தோல் வலிமை உடையவர், இதுவரைக்கும் தோல்வி காணாதவர். ஆனா ஜராசந்தன் இடத்தில் யுத்தம் செய்தார். இந்த ஜராசந்தன் யாரான கம்சனுக்கு மாமனார். தன் மருமகனை கொன்னுட்டார் என்ற காரணத்துக்காக கடைசி வரைக்கும் பகவான் இடத்துல சண்டையிலேயே இருக்கிறார். சண்டை போட்டு 18 முறை தோத்தார். ஏன் அவரை ஜெயிக்க முடியல அப்படின்னா, பீமசேனருடைய கையினால ஜராசந்தன் இறக்க வேண்டும் என்பது விதி. அந்த விதியை யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? விதியை வெல்பவர் ஒருவரும் இல்லை. அதுவே சொல்வாங்க, விதியை மதியால் வெல்லலாம், அப்படி அல்ல பழமொழி. விதியை மதிசூடிய சிவபெருமான் ஒருவரால் வெல்ல முடியும், மற்ற யாராலையும் வெல்ல முடியாது. மதிசூடிய இறைவன் சிவபெருமான் ஒருவரால் வெல்ல முடியும், மற்ற யாராலையும் வெல்ல முடியாது. அதுதான் சிறப்பு. அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், ஓடாத தோல் வழியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய். ஆனா ஜராசந்தன் இடத்துல பகவான் 18 முறை தோத்தார்னா எதனால தோற்றார்னா, அவன் அவ்வளவு தோல் வலிமை படைத்தவன், அவன் இடத்துல தோற்றார். ஆனா கடைசியாக பீமசேனரை அழைத்து சென்று யுத்த தர்மத்தை வாங்கி யுத்தம் செய்து பீமனுடைய கரத்தினால் அவனை மாளச் செய்தார். அதுக்கு காரணம் இந்த பகவான் தான். ஆனா என்ன இல்ல, முன் வச்ச கால பகவான் பின் வைக்கல. உன்னை எப்படியும் கொன்றே தீருவேன், ஏன்னா அவ்வளவு அதர்மம் பண்ணானா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நரமேத யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை அவன் தான் செய்தான் என்றும் புராணங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒருவன் யாரான்னா இந்த ஜராசந்தன். அதனால அவனை கொல்லுவதற்கு இவர்தான் முயற்சி செய்தார், பீமசேனரை வைத்து கொல்லவும் செய்தார். அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், மதக்களிற்றான் ஓடாத தோல் வழியன் நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய். நந்தகோபனுடைய மருமகள் யாரது? பக்கத்தில் இருக்கக்கூடிய பாமா ருக்மணி அவர்களை இங்க சொல்றார், நப்பின்னாய் காந்தம் கமலும். இந்த பகவான் என்று சொல்லக்கூடியவர் மத ஜலத்தை பெருகவிடும் யானை போன்ற பலமுடைய ஓடாத போரில், அதாவது பின் வாங்காத தோல் வலியன் புஜபலம் படைத்தவர் நந்தகோபன் மருமகளே. பகவான் 18 முறை தோத்தார். இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பகவான் வேணா ஜராசந்தன் இடத்துல தோற்று இருக்கலாம், ஆனா அவங்க அப்பா நந்தகோபன் இருக்காரே, அவர் இதுவரைக்கும் தோல்வி காணாதவர். இதுவரைக்கும் அவர் தோல்வியே கண்டதில்லை. யாரு? அவங்க அப்பா நந்தகோபர். அதனால புஜவலி படைத்தவர், அந்த வலிமை படைத்த அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னாய். அப்படின்னா என்ன அர்த்தமா? காந்தம் கமலும். பெண்கள் கூந்தல் நல்ல பின்னல் பின்னி அதுல மலர் சூடி இருப்பாங்க. அதனால இங்க சொல்றாங்க, நல்ல அருங்குந்தல் நறுங்குந்தல் கருங்குந்தல் பெருங்கூந்தல். பெண்களுக்கு கூந்தல் அழகு. அந்த கூந்தலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய பெண் யாரான்னு கேட்ட இந்த பிராட்டியார். எப்பவுமே பகவானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராட்டியார். அது சொல்லுகிற நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னாய், நப்பின்னையே காந்தம் கமலும் குழலி நறுமணம் கமலும் குழலை உடையவளே கதவை திறவாய். அவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், என்ன சொல்றார்? வந்தெங்கும் கோழிகள் அடைத்தன கான் மாதவி பந்தல் மேல். கோழி கூவுதான். இந்த கோழி எப்ப கூவும்னு கேட்டீங்கன்னா, விடியற் காலை பொழுதுல கோழி கூவும். அப்ப அது கூவிடுச்சுன்னா நம்ம எழுந்துடணும்னு அர்த்தம். அப்போ குருகுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவை இனங்கள் அது எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த கோழி கூவுறது எதற்கு? பறவைகள் சத்தம் போட்டுட்டு அந்த இடத்தை விட்டு பறந்து போகும். அது எதுக்குன்னா, பறப்பதற்கு முன்னதாக தந்த பறவைகள் இறைவனை வணங்கிவிட்டு தான் பறக்கின்றதாம். அது என்ன இறைவனை வணங்கிவிட்டு பறக்குது? இறைவா, நாங்க பறக்கக்கூடிய பறவை இனத்தில் பிறந்திருக்கிறோம். பறவைகளுக்கு எத்தனை அறிவு? என்ன 4 அறிவு என்று சொல்லப்படுகிறது.
ஒரு சில பறவைகளுக்கு 3, ஒரு சில பறவைகளுக்கு 4 அறிவு. பறக்கக்கூடிய ஜீவன்களுக்கு 3 இருக்கிறது, 4 இருக்கின்றது. இப்ப கருட பகவான் அப்படின்னா அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 4 அறிவு, மயிலுக்கு 4 அறிவு என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது பறவைகளுக்கு 4 அறிவு. ஆனா அது என்னன்னா சத்தம் போட்டுட்டு அதனுடைய பாஷையில இறைவனை வணங்குகிறதாம். பறந்து போகிற பொழுது நாங்கள் ரொம்ப தொலைவுல போய் எங்களுக்கு உணவு கிடைக்கூடாது, சீக்கிரமாக உணவு கிடைக்கணும். அந்த உணவு என்பது எங்களுக்கு செரிமானம் ஆகக்கூடிய உணவாக இருக்கணும். ஒண்ணு. இன்னொன்று, அந்த உணவை நாங்கள் பகிர்ந்து உண்ண வேண்டும். ஒரு பறவை பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்து எல்லா பறவையும் கூப்பிட்டுட்டு தான் உட்காந்து சாப்பிடும். அது காகத்துக்கும் பொருந்தும், மற்ற எல்லா பறவைகளுக்கும் பொருந்தும். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குருவி வந்தா 10 குருவி அந்த இடத்துல வந்துடும், ஒரு புறா வந்தா 10 புறா பின்னாடியே வரும். அது இன்றைக்கு வரைக்கும் இருக்கின்றது. பறவைகள் எப்பவுமே கூட்டம் கூட்டமாக தான் உணவுகளை அருந்தும். கூட்டம் கூட்டமாக தான் காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பறந்து போகும். அந்த பறந்து போகிற பொழுது அது இறைவனை அதனுடைய மொழியில் வணங்கி விட்டு போகிறது. இங்க சொல்லுகிற பொழுது சொல்றாங்க, கோடி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பலகால் குயிலினங்கள் கூவின கான். அப்ப சொல்றாங்க இந்த பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டுச்சு, நிறைய சத்தம் போட்டது. அப்படி சத்தம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுமான்னு பார்த்தா அதனுடைய பாஷையிலே உணவு கிடைக்கணும், ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும், உண்ணக்கூடிய உணவு ஜீரணமாகணும். அப்படிப்பட்ட சீக்கிரமாக அந்த உணவு கிடைத்து நாங்கள் எங்கள் கூட்டம் எல்லோரும் நலமாக இருக்கணும் அப்படின்னு அதனுடைய மொழியில அது வணங்கிட்டு பறந்து போகுதான். அதை இங்க சொல்ற, நந்தகோபனுடைய மருமகளே நப்பின்னாய், சீக்கிரம் கதவை தர, கோடி கூவி விட்டது, குருவிகள் என்று சொல்லக்கூடிய பறவை இனங்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சிருது, அதற்கெல்லாம் பறந்து போய் உணவை தேட ஆரம்பித்து விட்டது. பறவைகள் ஒரே இடத்துல உணவு சாப்பிடாது, பறந்து 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 போய் தான் உணவு அருந்தும். அதை இங்க சொல்றாங்க, குயில் இனங்கள் கூவின கான், குயில் இனங்கள் கூவி விட்டது, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. பகவானுடைய நாமத்தை பாடணுமா? எப்பவுமே பகவானுடைய நாமத்தை நாம் எல்லாம் பாடணும். பகவானுடைய நாமத்தை பாடுகிற பொழுது பகவானே நமக்கு பாட்டு எதுவும் தெரியல, துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேனாகினும் நின்னடைந்தேன் ஆனைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. எதுவுமே தெரியல. நாராயணா 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 பாராயணம் செய்யணுமா? கோவிந்தா 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 கோவிந்தான்னு பாராயணம் பண்ணணுமா? அப்படின்னா என்னது? கோன்னா பசு, இந்தா அப்படின்னா தானம்னு அர்த்தம். ஒரு ஏழை அந்தனருக்கு ஒரு பசுவை தானமாக கொடுத்ததனுடைய புண்ணியத்தை அடையலாம். யார் அடையலாம்? சொல்றவங்க அடையலாம். நம்ம சொல்லும் பொழுது யார் கேட்கிறாங்களோ அவங்க அடையலாம். நம்ம சொல்லுகிற பொழுது யார் கேட்கிறாங்களோ அவர்கள் அடையலாமா? அப்போ என்ன சொல்றாங்க? மைத்துனன் பேர் பாட, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு செரு பெண்ணல் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் பிராட்டியார் பாடி கொடுத்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி முதலையே சொல்லி இருக்கா. இங்கே என்ன சொல்ற? பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த வந்திருக்கிற பெண்கள் நீராடி முடிச்சுட்டாங்க, பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அது எப்படி சொல்றாங்க? அந்த நாமத்தை கோவிந்தா நாராயணா என்று பாராயணம் செய்கிறார்கள். பகவானுடைய நாமத்தை
பாராயணம் செய்யறாங்க. அப்படி பாராயணம் செய்கிற பொழுது அதை காதால கேட்கணும். அதான் சொல்லுவாங்க, பஜனை பண்ணுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா பஜனை, இந்த மார்கழி மாசம் 30 நாளுமே பஜனை உண்டு. அப்ப என்ன பண்ணணும்? ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு ஏதாவது நாம் எல்லாம் பாடணும். யாரை பாடணும்? அந்த பகவானை பாடணும். ராம 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும், என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை பண்ணி பாடணும், பஜனை பண்ணி பாடணும். பஜனை பண்ண தெரியாவிட்டால் பக்தர்களோடு சேரணும், பக்தர்களோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும். கையை தட்ட தெரியாவிட்டால் கூட்டத்தோடு சேரணும், கூட்டத்தோடு சேரணும். ராம 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்லி பாடணும். நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும், நல்லவரோடு சேரணும். பாடணுமா? அப்போ பகவானை ஏதாவது ஒரு நாமத்தில் நாம் எல்லாம் பாடணும். இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், பந்தார் விரலி உன் மைத்துனர் பேர் பாட. பேர் சொல்றது ரொம்ப சிறப்பு. வந்தாராம், இறந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், எல்லாத்துலயும் ராமநாமம் சேர்க்கலாம். அப்ப அந்த ராமநாமம் சொல்லுவது எவ்வளவு சிறப்பு பாருங்க. கிருஷ்ணான்னு சொல்லணும். அந்த காலத்துல எல்லாம் பிள்ளைங்களுக்கு பேர் வச்சாங்கன்னா ராமா கிருஷ்ணா கோவிந்தான் தான் பேர் வச்சாங்க. ராமசாமி, கந்தசாமி, முனுசாமி, பெரியசாமி, சின்னசாமின்னு பேர் வச்சாங்க எல்லாம். இப்பெல்லாம் வாயிலேயே நுழைய மாட்டேங்குது, ஒரு பேர் கூட நுழைய மாட்டேன். அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாமே பேர் வச்சுருக்கும். அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமையே பேர் வைக்கிறோம். இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தாங்கள் வளர்க்கக்கூடிய நாய்க்குட்டிக்கும் அந்த பேர் இருக்கும், பெத்த பிள்ளைக்கும் அந்த பேர் இருக்கும். கூப்பிட்டா ரெண்டுமே வரும். 5 அறிவு இருக்கிறதுக்கும் அதே பேரு, 6 அறிவு இருக்கிறதுக்கும் அதே பேர் வச்சிருப்பான் சில வீடுகள்ல. அப்ப இங்க சொல்றார், பேர் என்பது பகவானுடைய நாமம் சொல்லுவது அவ்வளவு சிறப்பு. அப்ப என்ன சொல்லணும்? கிருஷ்ணான்னு சொல்லணும், கோவிந்தான்னு சொல்லணும், நாராயணான்னு சொல்லணும், பாராயணம் செய்யணும். அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட. நாங்க எல்லாம் அந்த மைத்துனருடைய பேரை பாடுறதுக்காக வந்திருக்கிறோம். செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளி எழுப்ப. இந்த பெண்கள் எல்லாம் குளிச்சாச்சு, வந்தாச்சு, பகவானுடைய நாமத்தை பாராயணம் பண்ணிட்டே வராங்க. அப்படி பாராயணம் பண்ணிட்டு வரும்போது செந்தாமரை கையால் சீரார் வளை ஒளி எழுப்ப. அந்த காலத்துல எல்லாம் கண்ணாடி வளையல் போட்டா. சுமங்கலி பெண்கள் எல்லார் கையிலையும் மண் வளையல்னு சொல்வாங்க, கண்ணாடி வளையல். அதை போட்டு சமைக்கிறப்போ மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாளாம். இப்பெல்லாம் தங்கம் கம்மியா விலை விற்கிதுன்னு எல்லாம் தங்க வளையல் தான் ஆசைப்படுறான். மண் வளையலா அதெல்லாம் போட்டே பழக்கம் இல்லைன்றா. ஆனா இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, மண் வளையல் எந்த இடத்துல எந்த ஒரு சுமங்கலி பெண்கள் மண் வளையல் அணிந்திருக்கிறார்களோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாண்டவம் ஆடுவாள். என்னதான் நீங்க தங்கத்துல வளையல் போட்டா கூட என்ன போடணும்? 2 வளையலாவது போடணுமா? எதை? மண் வளையல் போடணுமா? ஏன்? அந்த ஒளியினுடைய சத்தம் இருக்கே, அது யாருக்கு பிடிக்கும்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமா. வளையலுடைய ஓசை மகாலட்சுமி பிடிக்கும். மகாலட்சுமி இருந்தா பகவான் சும்மா இருப்பார? 8 லட்சுமி அங்க தாண்டவம் ஆடுவாங்க. அப்ப பகவான் எங்க இருப்பார்? அங்கதான் இருப்பார். அப்ப நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? 8 லட்சுமி செல்வத்தை தருவாள், பகவான் வைகுந்த பதவியை தருவார். அப்ப பெண்கள் எல்லாம் என்ன போடணும்ன்றதை இங்க சொல்லாம சொல்றாங்க பாருங்க.
நறுமணம் கமலும் குழலை உடையவளே கடை திறவாய் கதவை திறவாய், கோழி எங்கும் வந்து அடைத்தன காண, கோழிகளினுடைய சுற்றிலும் வந்து கூவி விட்டன, மாதவி பந்தல் மேல் குறுகத்தி என்று சொல்லக்கூடிய பறவைகள் புஷ்ப கொடி படரும் பந்தல் மேல் வந்து குயில் இனங்கள் கூவி விட்டன, பலமுறை கூவி விட்டன. பந்தார் விரலி பந்து ஆடுவதனாலேயே அவன கையில பூப்பந்து வச்சுருக்காளாம். இந்த பெண்கள் வந்து பூப்பந்து, இந்த அம்பாள் வந்து கையில பூப்பந்து வச்சுருக்கா. அதை அப்படி போட்டு எடுப்பாங்களாம். இந்த பந்தல் பந்து வச்சுருக்கிறது விளையாடுவாங்க. அப்படி விளையாடுகிற பொழுது ஆடுவதனாலே அழகாக சிவந்திருக்கும் கை விரல்களை உடையவளே, உன் மைத்துனன் உன் கணவன் பேர் பாட பேர்களை சொல்லி நாங்கள் துதிக்க, செந்தாமரை கையால் ஆர் சீர் ஆர் வளை ஒளி எழுப்ப, அழகு மிகுந்த வளையல்களை மகிழ்ச்சியோடு, வளையல் போட்ட மகிழ்ச்சி வரும். இன்னொன்று வளகாப்புன்னு ஒன்று பண்ணுவாங்க பெண்களுக்கு, முதல் குழந்தைக்கு செய்யக்கூடிய. அப்படி அந்த வளகாப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த உள்ள இருக்கிற குழந்தை இருட்டில் இருக்கான், அது ஏதாவது ஒரு சத்தம் கேட்டாதான் நம்ம அம்மா நம்ம கூடவே இருக்கான்னு அதுக்கு நினைப்பு இருக்குமா. இன்னொன்று அந்த வளையலினுடைய சத்தத்தை கேட்டா அந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி பிறக்குமா. வளையல் நிறைய போட்டுண்டா இவளுக்கு மகிழ்ச்சியா இருப்பா, இந்த வளையலுடைய சத்தத்தை கேட்டா அந்த குழந்தை மகிழ்ச்சியா இருக்கும். அப்போ அதற்காக தான் அந்த காலத்துல எதை போட்டாங்க, இந்த வளைகாப்பு என்று சொல்லக்கூடியதை அங்க போட்டாங்க. அது சொல்றார், சீர் ஆர் வளை ஒளி எழுப்ப, அழகு மிகுந்த வளையல்களை கையில் அணிந்து மகிழ்ச்சியோடு வந்து திறவாய். யாரு? அம்பாள் கூட இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியை வந்து கதவை திறக்க சொல்றார். பகவான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான மங்கையாக இருக்கக்கூடிய அழகிய கூந்தல் உடைய அந்த நட்பின்னை அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னலை அணிந்து குழலியை அணிந்து மாலைகள் சூடி மலர்களை சூடி அழகான பூப்பந்து உன்னுடைய மைத்துனன் கூட விளையாடியது போதும், நீ வந்து கதவை திறந்தால் உன்னுடைய யார பாடலாம், இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லலாம். அவருடைய திருவடியை நாங்க பார்த்துருவோம். அவர் திருவடியே நேற்றைக்கே சொன்னேன் இல்லையா, செடியாயே வல்வினை தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடத்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாயை காண்பேனோ. வாசப்படியா இருந்தா தினமும் வெளியில வருவாராம். யாரு? 12 மணி வரைக்கும் திருப்பதி வெங்கடாசலபதி சேவை சாதிக்கிறார். 12 மணிக்கு மேல மனைவியை பார்க்கறதுக்காக கீழ் திருப்பதி என்று சொல்லக்கூடிய அலுமேல் மங்காபுரத்துக்கு வராரா மனைவியை பார்க்கறதுக்காக. அப்படி தாண்டி அந்த வாசப்படியை தாண்டி வருகிற பொழுது அந்த பாதத்தினுடைய அந்த பாதம் அந்த வாசற்படியில படுமா. அப்போ நான் வாசப்படியா இருந்தா உங்கள் பாதம் என் மேல படியும் அல்லவா. யார் கேட்கிறார்? குலசேகர ஆழ்வார் கேட்கிறார். அது மாதிரி இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, மகிழ்ச்சியுடன் வந்து கதவை திறப்பாயாக, மகிழ்ச்சியுடன் வந்து கதவை திறப்பாயாக அப்படின்னு சொல்லி அந்த 18வது பாடல்ல ஆண்டாள் பிராட்டியார் கேட்கிறாங்க. அதற்கு பிறகு 19வது பாடல் திரு வெண்பாவை, ரொம்ப அருமையான பாடல். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் சொல்றா. அதுக்கடுத்து சொல்றா, எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க, உன் அன்பருடைய தோல் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியேல், எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் சொல்லுகிற பொழுது சொல்ற. 19வது பாடல் திருவெம்பாவை.
சொல்லும்படி சொல்றார், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று பழமையான ஒரு சொல் இருக்கா. உன் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தாயிடம் சொல்லுவது போல மிகையாகாது. ஏன்னா தாயும் தந்தையுமாய் இருக்கக்கூடிய அம்மை அப்பர் சிவபெருமான். அந்த அம்மை அப்பராக இருக்கக்கூடிய சிவபெருமான் இவர் சொல்லுகிற பொழுது சொல்றார், உங்களை விட்டுட்டு நாங்க வேற எங்கேயும் போய் பக்தி செய்ய மாட்டோம். உன்னை தவிர எங்களுக்கு வேறு துணை கிடையாது, வேறு துணை இல்லை. பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்துர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே சொல்ற. அது மாதிரி இங்க சொல்ற, உன் பிள்ளை உனக்கே அடைக்கலம். அனைவரும் பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்யறாங்க. என்ன சொல்றாங்க? எங்கள் பெருமானே, அப்படி ஒரு பழமையான பழமொழி உண்டு. அப்படி பழமையான இடத்துல ஒரு தாய் இடத்துல ஒரு பிள்ளை உனக்கு மட்டும் தாமா உன் பிள்ளை, வேற யாருக்கும் உன் பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல மிகையாகாததால் எங்களுடைய நீயே அடைக்கலம். நாம் எல்லாம் கடைசியா அடைக்கலம் யாரிடத்துக்கு போகும்னா சிவபெருமான இடத்துல. பிரதோஷ வகை 5 வகை இருக்கு. பிரதோஷ வகை 5 வகை இருக்கு. அது என்ன 5 வகை பிரதோஷம்? தினமும் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நித்திய பிரதோஷம். தினமும் இந்த காலையில பிரம்ம முகூர்த்தம் எப்படியோ அப்படி சாயங்காலம் பிரம்ம முகூர்த்தம். சாயங்காலம் பிரம்ம முகூர்த்தம் இல்லை, அது சந்தியாவந்தனம்னு சொல்லக்கூடிய சூரிய அஸ்தமனம். அந்த சூரிய அஸ்தமனத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லப்படும், நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த நித்திய பிரதோஷ காலம் தினமும் 4 மணியில 4:30 மணியில இருந்து 6 மணி வரைக்கும் அது நித்திய பிரதோஷம். சரி, அதுக்கு அடுத்து வளர்பிறையில சுக்கில பிரதோஷம்னு ஒண்ணு வரும். தேய்வேல கிருஷ்ணபட்ச பிரதோஷம்னு வரும். சுக்கிலபட்சம், கிருஷ்ணபட்ச பிரதோஷம், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 3 வகை. சனி பிரதோஷம் என்று 4வது வகை ஒன்று, அது மகா பிரதோஷம்னு பேர். அதுக்கு இந்த 4 வகை வந்துட்டு 5வது வகையில ஒரு பிரதோஷம் இருக்கு. 5வது பிரதோஷமா? ஆமா இருக்கு. என்னது அது 5வது பிரதோஷம்? பிரளய பிரதோஷம். பிரளய பிரதோஷம்னு ஒன்று இருக்கு. அப்படி ஒரு பிரதோஷம் இருக்கா? இருக்கு. அந்த பிரளய பிரதோஷத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணுவோமா? அந்த பிரளய பிரதோஷத்தின் பொழுது எல்லா ஜீவன்களும் முழுமையா எல்லாம் அழியும். அப்படி அழிகிற பொழுது அது பிரதோஷ காலத்தில் தான் அழியும். அப்படி அழிகிற பொழுது என்ன நடக்கும்னா, எல்லோரும் போய் சிவபெருமானிடத்துல லிங்கோத்பவரிடத்துல அடைக்கலம் போகும். அதைதான் இங்க சொல்றார், எங்களுக்கு நீயே அடைக்கலம் என்று கூற நாங்கள் அஞ்சுகின்றோம், இருப்பினும் ஒன்று சொல்ல விரும்புகிறோம். நீயே அடைக்கலம்னு சொல்ல அஞ்சுகின்றோம். ஏன் அஞ்சுறா தெரியுமா அந்த அம்மா? என்ன, பிறந்து இறந்து பிறந்து இறந்து எதில் இருக்கிறோம்? மாறி 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 எதிலையாவது இருக்கிறோம். பிறப்பு உண்டு தானே. ஆசைக்கு ஒரு பிறவி தருவார், நம்ம செய்யக்கூடிய கர்மாவுக்கு ஒரு பிறவி தருவார், ஒவ்வொரு கர்மாவுக்கும் ஒரு பிறவி தரார். அப்போ ஒவ்வொரு கர்மாவுக்கும் பிறவி உண்டு அப்படின்றார். அப்போ பிறந்தால் நமக்கெல்லாம் இறப்பு நிச்சயம். பிறவா யாக்கை நாம் எல்லாம் அடைய முடியுமா? ஒரு கேள்வி வருது. பிறவா யாக்கை நம்மால அடைய முடியுமான்னா நம்மால அடைய முடியாது. ஏன் அடைய முடியாது? நம்மெல்லாம் பிறவா யாக்கை ஏன் அடைய முடியாது அப்படின்னா, முழுமையாக நாம அடைவதற்கு என்ன காரணம்? ஆசைதான் காரணம். அப்ப நம்ம ஆசையை நம்மால அடக்க முடியுமான்னா அடக்க முடியாது. ஆசையை நம்மால அடக்க முடியாது. அப்ப இங்க சொல்லுகிற பொழுது சொல்ற, ஆசைக்காக ஒரு பிறவி தருவாய் அல்லவா, அதுல நாங்க அடைக்கலம்னு உன்னை மட்டும் சொன்னோம்னா எங்களுக்கு முக்தி கொடுத்தாதான் உங்ககிட்ட பர்மனண்டா நாங்க இருக்க முடியும். அதாவது எப்பவுமே நிரந்தரமாக தங்களுடைய திருவடியில இருக்கிறதுக்கு
எங்களுக்கு அருள் என்பது கிடைக்க வேண்டும். அதை இங்க சொல்லுகிற பொழுது சொல்றா, உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். நான் அப்பனா என்ன அர்த்தம்? எங்களுக்கு எல்லாம் ஆசை, உன் திருவடி நிழல்லையே இருக்கணும்னு ஆசை. ஆனா எங்களுக்கெல்லாம் பிறவி வருமே. ஏன் பிறவி வரும்? இந்த ஜென்மத்துல சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவோம். சில பேர் கோயிலுக்கு வரமாட்டா. இங்க அப்பர் பெருமான் சொல்றார், சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உண்ணாமும் எண்ணாவில் மறந்தறியேன், உலர்ந்தார் தலையில் பலிகொண்டு உழல்வாய் உடலுக்குள் ஊறு சூளை தவிர்த்து ஆலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அவர் சொல்றார், பூ எடுத்துட்டு போய் தொடுத்து கொண்டு போய் இறைவனை நாம என்ன பண்றதில்ல, பூஜைப்பது கிடையாது. அப்படி பூஜை செய்யலன்னா நமக்கெல்லாம் என்ன வருமா? பூஜை செய்யலன்னா ஒரு பிறவி வரும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி நாம் எல்லாம் பிறந்திருக்கிறோம். பிறந்திருக்கக்கூடியவர்கள் இறைவனை வணங்கணும். நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஒன்னு சாப்பிட்றதுக்கு இன்னொன்னு தூங்குறதுக்கு. இப்ப புதுசா என்ன டிவி பார்க்கறதும் இந்த செல்போன் பார்க்கறதுக்கும் அடிமையாகி இருக்கிறோம். மாயை, அந்த மாயை என்று சொல்லக்கூடியதை விலகி யார்கிட்ட வரணும்? இறைவனுடைய பாதத்துக்கு வரணும். அதனால இங்க என்ன சொல்ற, எங்கள் கர்மா என்பது எங்களை சூழ்ந்து கொள்ளதுனால உன் திருவடிய நிழல்ல எங்களுக்கு இடம் கிடைக்குமான்னு தெரியல. அதனால இந்த அம்மா என்ன சொல்ற, அடைக்கலம் என்று அங்கு பழஞ்சொல் புதுக்கும் எது எம் அச்சத்தால். எம்பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம். இறைவா உனக்கு ஒன்று சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க. அடியார்னு ஒருத்தர் இருக்கணும், அவர் சிவ அடியாராக இருக்கணும், நெற்றியில் நீர் அணிந்தவராக இருக்கணும். அப்படி நீர் அணிந்திருக்கக்கூடிய பெருமானே எங்களுக்கு கணவனாக வரணும். யாரு? சிவடியார்கள் கணவரா வரணும். ஏன்? ஒரு கேள்வி வரும், சிவ அடியார் இல்லாத வேற யாருன்னா கணவரா வந்தா சும்மா என்ன கோயிலுக்கு போயின்னு இருக்க, எப்ப பார்த்தாலும் சாமி சாமி சாமின்னு கும்பிட்டு இருக்க, வீட்டுல வேலை எவ்வளவு வேலை பார்க்க மாட்டேன் சொல்ற. அதே சிவடியாரா இருந்தா என்ன பண்ணுவார்? காத்தால எழுந்த உடனே குளிச்சு முழிச்சு நீரை வச்ச உடனே அடுத்த வினாடி சொல்வார், வேலையெல்லாம் ஆச்சா? ஆச்சு, வா போலாம் கோயிலுக்கு. ஒரு நாளைக்காவது ஒரு முறையாவது இறைவனை பார்க்காம தூங்க மாட்டார். யாரு? பாடாம தூங்க மாட்டார், பேசாம தூங்க மாட்டார், இல்லையா? அதனால இறைவனை பற்றியே சிந்தனை இருக்கும். அப்படி இறை சிந்தனை உடையவர்கள் தான் எங்களுக்கு கணவராக வரணும். அதனால இங்க சொல்லிட்டு அந்த அம்மா என்ன சொல்ற, எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க. சிவ அடியாரை தவிர வேற யாரையும் நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். சிவ அடியாரை தவிர வேற யாரையுமே நாங்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம். அதனாலதான், ஏன்னா நல்ல கணவர் வாய்க்கணும், நல்ல கணவர் வாய்க்கணும். சிவ அடியாராக இருந்திருந்தா காரைக்கால் அம்மையாருக்கு பிரச்சனை வந்திருக்காது. காரைக்கால் அம்மையாருக்கு பிரச்சனை வந்திருக்காது. மிகப்பெரிய காரைக்கால்ல தனதத்தர், பேர்லயே தனத்துக்கு தத்தர்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாருன்னு. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லாததுனால அப்பதான் குரு கிட்ட போய் கேட்கிறார், சுவாமி எங்களுக்கு குழந்தை பாக்கியம். குழந்தை இல்லாததற்கு 3 காரணம் சொல்லப்படுகிறது. 1, அமாவாசை திதி கொடுக்கலன்னா குழந்தை பாக்கியம் கட்டாகும். அதுக்கு எல்லாரும் இப்போ ஒரு பழமொழியை சொல்ல ஆரம்பிச்சுக்கிறா. எங்க மாமியார் பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டா, எங்க மாமியாரே கும்பிடல, நாங்களும் கும்பிட வேண்டாம்னு விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறான். இந்த தோஷமெல்லாம் போய் நமக்கு புதிர் தோஷத்துல குழந்தை பிறக்கும்.
இந்த பிதிர் தோஷத்துல குழந்தை பிறந்தா நமக்கு பிள்ளைங்களுக்கு என்ன ஆகாதுன்னா, ஒண்ணு வேலை கிடைக்காது, இல்லைன்னா கல்யாணம் ஆகாது. வேலையும் கிடைச்சி கல்யாணமும் ஆச்சுன்னா குழந்தை பாக்கியம் கட்டாயிடும். வேலையும் கிடைச்சி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா குழந்தை பாக்கியம் கட்டாகும். பிதிர் தோஷம்னு பேர் இதுக்கு. அந்த பிதிர் தோஷம் என்பதுனால இப்ப இந்த தனதத்தர் கேட்கிறார், என்ன கேட்கிறார், அவர்கிட்ட கேட்கிறார், ஐயா குழந்தை பாக்கியம், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயத்தையும் போய் வழிபாடு செய்துட்டு வா. சிவபெருமானை போன்று கருணை கடவுள் கிடையாது. பூவினுக்கு அருங்கலும் பொங்கு தாமரை, ஆவினுக்கு அருங்கலும் அரணஞ்சாடுதல், கோவினுக்கு அருங்கலும் கோட்டம் இல்லது, நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயவே. இறைவன் சிவபெருமானை தவிர நமக்கு துணை கிடையாது. அதனால அவர் சொன்னார், இவர் எல்லா கோயிலையும் சிவத்தலத்தை வழிபாடு செய்தார். அவர் மனைவிக்கு மணிவயிறு வாய்த்தது. மணிவயிறு வாய்த்த உடனே 10 திங்கள் கழித்து நல்லதொரு சுபதினத்தில் பெண், அவர் விரும்பியது ஆண் குழந்தை, பிறந்தது பெண் குழந்தை. புனிதவதியின் பெயர் வச்சார். பெயர் வச்சு குழந்தையை வளர்த்து வருகிறார். வளர்த்து வருகிற பொழுது குழந்தை 5 வயசு. பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனார். அங்க ஒருத்தர் பிச்சை எடுத்து உணவு உண்டு கொண்டிருந்தார். அதை பார்த்த உடனே அந்த குழந்தை சொல்லுது, அப்பா இவர் ஏன் பிச்சை எடுக்கிறார்னு. அம்மா அது அவரவர் கர்மா. அப்ப நான் இவர் வீட்டுக்கு அழைத்து உணவு போடவா, இவரை கூப்பிட்டு வச்சு நான் உணவு பரிமாறவா? சரி. அந்த கூப்பிட்டு வச்சு தினமும் ஒரு அடியாருக்கு சோறு போட்டார். தினமும் ஒரு அடியாருக்கு அந்த அம்மா சோறு போட்டார். மங்கை பருவம் வாய்ச்சது. நாகைப்பட்டினத்தில் நிதிபதி என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளையில பரமதத்தருக்கு திருமணம் பேசி முடிச்சு திருமணம் முடிஞ்சது. அந்த அம்மாவுக்கு 3 தான் தெரியும், அதாவது 2 தான் தெரியுமா. ஒன்னு இறை பக்தி, இன்னொன்னு பதிபக்தி. அந்த அம்மையாருக்கு பொய் சொல்ல தெரியாது, புறம் பேச தெரியாது, அடுத்தவர்களை எள்ளி நகையாட தெரியாது, கணவருக்கு தெரியாமல் பொருள் ஈட்டி வைக்க தெரியாது. இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு தெரியாது. வீட்டுக்காரர் இல்லைன்னா பக்கத்து விட அம்மாவோட அங்கேயும் போக தெரியாது. வீட்டுக்காரோட தான் போனா எங்க பக்கத்து வீடு அம்மா வீடு, அந்த வீட்டுக்கே போனா கூட வீட்டுக்கார் இல்லாம போக மாட்டான். அவ்வளோ நல்ல குணம் படைத்த ஒரு பெண் அந்த அம்மா புனிதவதியார். கல்யாணம் முடிஞ்சது. இப்ப அந்த பெண் மாமியார் வீட்டுக்கு போகணும். தனதத்தர் சொல்றார், ஐயா உங்களுக்கு தான் நிறைய ஆண் குழந்தையாச்சு, இந்த பெண் குழந்தை ஒன்னே அனுப்பி வைக்க மனுஷன் இல்லை, அதனால உங்க பிள்ளைய வீட்டோட மருமகனா இருக்க சொல்லுங்க. அவர் சொன்னார், பரவாயில்ல சம்பந்தி, நீங்க இங்கேயே என் பிள்ளைக்கு சொல்லிட்டு போறேன், இங்கேயே இருப்பான்னு என் பிள்ளையை சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். பிள்ளை இங்கே தங்கிட்டார். இவருக்கு வியாபாரம் செய்வதற்கு ஒரு கடையை வைத்து அதற்குரிய பொருள் எல்லாத்தையும் வச்சு கொடுத்து பெண்ணை நேர்லயே தினமும் பார்க்கலாமேன்னு வச்சு கொடுத்துட்டாங்க. தனி கொடுத்தனமும் வச்சாச்சு. தினமும் இந்த அம்மா இல்லறம் என்கின்ற நல்லறம் நடத்தி தினம் ஒரு பட்டுப்புடவை உடுத்தி தினம் ஒரு நகையை போட்டு சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்து ஒரு சிவடியாரை அழைத்து உணவு பரிமாறுகிறார். இப்படி தினமும் நடந்துட்டு இருந்தது. பரமதத்தர் ஒரு நாள் தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட 2 மாங்கனியை கொடுத்து அனுப்பிச்சார். அந்த மாங்கனியை வாங்கினாங்க. வாங்கி இந்த அம்மா பார்த்தாங்க. அப்பதான் சமையல் நடந்துட்டு இருக்கு. ஒரு சிவடியார் வந்துட்டார். அம்மா பிச்சாந்தேகின்னார். சொன்ன அடுத்த வினாடி சும்மா இருக்க முடியுமா? இந்த அம்மா பார்த்தா சாதம் வடிச்சிருக்கிறார், பசும் தயிர் இருக்குது, பருப்பு வெந்துண்டு இருக்கு, காய் ஒரு பக்கம் வெந்துண்டு இருக்கு. எப்படி உணவு பரிமாறுவதுன்னு பார்த்தா அந்த தயிரை எடுத்து வச்சா, அந்த அன்னத்தை வச்சா, பச்சரிசி அன்னம் தலவால இலை போட்டு பச்சரிசி அன்னம் தயிர் வச்சா, தொட்டுக்க ஒண்ணுமே இல்லையன்னு அந்த மாம்பழத்தை ஒன்ன அரிஞ்சு படைச்சு விட்டான். படைச்ச அடுத்த வினாடி இப்போ சாப்பிட்டு முடிச்சவர் இந்த சிவடியார் வாழ்த்துறார். யார வாழ்த்துறார்? இந்த அம்மாவை வாழ்த்துறார். காரைக்கால் அம்மையார் புனிதவதி தாயார வாழ்த்துறார். இந்த வாழ்த்து என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்தமா கல்யாணம் ஆயிடுது, ஆனா இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. சந்தானம் சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் உண்டாக கடவுது அதான சொல்லணும். ஆனா வந்த சிவடியார் என்ன வாழ்த்தினார் தெரியுமா? சீக்கிரமாக உனக்கு இறைவன் திருவருள் கைகூடட்டும் போயிட்டார். இறைவன் திருவருள் கிடைக்கட்டும் போயிட்டார்.
இது இங்கிருந்து அந்த அம்மா தினமும் நடக்கிறது. எப்பயும் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்தார். சாப்பாடு படைச்சிட்டோம். அந்த அம்மா அந்த ஒரு பழத்தையை கொண்டு வந்து அரிஞ்சு வச்சுட்டா. கணவர் கேட்கிறார், இன்னொரு பழம் இருக்குமேன்னார். இந்த அம்மாவுக்கு பக்குன்னாச்சு. நாம தான் சிவடியாருக்கு படைச்சிட்டோமே, அந்த படம் எங்க போய் தேடுறது? நேரா போனா வீட்டுக்கார் இருக்குன்னு நினைச்சு கேட்டுட்டார். இப்ப இல்லைன்னு சொன்னா அவருக்கு கோபம் வரும். என்ன பண்ணலாம்? போனா இறைவனிடத்துல போனா. அங்க போகிற பொழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்பொருள் ஆவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே சொன்னா. ஒரு ஞானக்கனியை சிவபெருமான் கொடுத்தார். அந்த கொண்டு வந்து அந்த அம்மா படிச்சு விட்டா. ரெண்டாவது கனி வந்துட்டது. இப்ப கொடுத்துட்டார். நாமெல்லாம் கூட இறைவனுக்கு ஒரு கனி படைத்தோமே, ஆனால் அடுத்த ஜென்மத்தில் ஒரு தோப்பு நமக்கு தருவார். ஒரு தேங்காய் உடைச்சா ஒரு தென்னந்தோப்பு தருவார். 2 வாழைப்பழம் படைச்சோன்னா எதை தருவார்? ஒரு வாழைத்தோப்பையே சொந்தமா தருவார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரிய அம்மையார் ஒரு பழம் கொடுத்தாங்க. ஒரு பழத்தை ரிட்டர்ன் கொடுத்துட்டார். அந்த அம்மா காலையில கொடுத்தா மத்தியானத்துக்குள்ள திருப்பி கொடுக்குறார். இப்ப கொடுத்தாச்சு. இதை சாப்பிட்டவர் பரமதத்தர். இப்ப என்ன சொல்லணும்? சாப்பிட்டு முடிச்சா அதோட கை கழுவிட்டு போயிட்டே இருக்கணும். நான் முன்பு சாப்பிட்ட பழத்தினுடைய சுவை வேறாயிருக்கு, இந்த பழத்தினுடைய சுவை வேறாயிருக்கு. இந்த பழம் ஏதோன்னு கேட்டா. இந்த பழம் ஏதுன்னு கேட்கிறார். இப்ப நானா தான் என்ன சொல்லிருப்பேன்? நீங்க கொடுத்த அமிச்ச படம் தான் அப்படின்னு இருப்பேன். ஆனா அந்த அம்மாவுக்கு பொய் சொல்ல தெரியாது இல்லையா? அதனால அந்த அம்மா சொன்ன இறைவன் கொடுத்த கனின்ட்டா. இறைவன் கொடுத்த கனின்னா இதை கேட்டவன் சும்மா இருக்குமா? இறைவனாவது கனி கொடுப்பதாவது, அப்படியானால் என் கண் முன்னாடி வரவை பார்க்கலாம்னார். மறுபடியும் போனார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து இறைவனிடத்தில் அப்படி கையேந்தி நின்ன. இறைவா, நான் உன் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி நிஜமாக இருக்குமானால் எனக்கு ஒரு கனியை கொடு. இறைவன் கொடுத்தார். அதையும் வாங்கி அந்த அம்மா கணவர் கையில கொடுத்தார். முன்ன சாப்பிட்ட பழத்தினுடைய டேஸ்டே அதிகமா இருந்தது, இந்த பழமும் நல்லா இருக்குமோன்னு நினைச்சு வாய்கிட்ட கொண்டு போனார். மறைஞ்சு போச்சு. இவரு அந்த அம்மா கிட்ட கேட்கும் போது என்ன கேட்டார்? என் கண்ணு முன்னாடி இன்னொரு கனியை வரவை பார்க்கலாம் அப்படிதான் சொன்னார். சாப்பிட்றதுக்கு கேட்கல இல்லையா? அப்ப இங்க என்ன சொல்ல முடியும்? சாப்பிட்றதுக்கு கேட்காத ஒரு காரணத்தினால் பார்க்கலாம்னு பார்த்துட்டோம், மறைஞ்சு போச்சு. இப்ப அந்த கனி அன்னைக்குதான் ஞானம் வந்தது பரமதத்தருக்கு. உடனே பார்த்தார், இவளை இவ்வளவு காலம் வாடி என்றும் போடி என்றும் அழைத்திருக்கிறோமே, இவள் இறைவனுக்காக படைக்கப்பட்ட இறைவி, இனிமே இவளோட நாம சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவெடுத்து மதுரை எம்பதிக்கு போய் அங்க ஒரு கல்யாணம் பண்ணி அங்க அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்த அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் வச்சார். அப்படி பேர் வச்சு வளர்த்து வருகிற பொழுது போன கணவர் வருவார் வருவார் வருவார். நம்ம பார்க்கிறார், வந்த பாடு இல்லை. போன கணவர் வருவாரான்னு நம்ம எதிர்பார்க்கிறா, நான் வந்த பாடு இல்லை. என்ன பண்ண முடியும்? அப்பதான் இந்த அம்மா பார்த்த. அப்ப அங்கிருந்து ஒரு நண்பர் வர்றார். வந்த நண்பர் சொல்றார், அம்மா புனிதவதி, உன் கணவர் அங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கினார். இப்போ இருக்கிற மனைவியா இருந்தா என்ன சொல்லுவோம்? இப்ப இருக்கிற மனைவியா இருந்தா என்ன சொல்லுவோம்? பாவி, என்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணானுவோம். உடனே நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், என்னை விட்டுட்டு எங்க வீட்டுக்கார் 2வது கல்யாணம் பண்ணி. ஆனா புனிதவதின்னு எப்படி பேர் வச்சாங்கன்னு தெரியல. அந்த பேருக்கு ஏற்ற குணம் அவளுக்கு. அவ சிந்திக்கிறார், ஒருவேளை என் கணவரை, என் தந்தையை விட என் கணவருக்கு அந்த 2ஆம் தாரமாக வாய்த்த பெண்ணினுடைய அப்பா அதிக செல்வத்தை கொடுத்திருப்பாரோ? ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்து நினைக்கிறான், ஒருவேளை என்னை விட அந்த பெண் அழகாக இருந்திருப்பாளோ? 2வது கேள்வி. 3வது கேள்விதான் இதை விட சிறப்பு.
நான் காட்டிய அன்பில் ஏதோ குறை இருக்கிறது. ஏன்னா இத்தனை வருஷம் நான் அவர் கூட குடும்பம் நடத்தினேன், எனக்கு ஒரு புழுவோ பூச்சியோ என் வயிற்றில் உண்டாகவில்லை. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா என்னை காட்டிலும் என் கணவர் மேல அவ அன்பு காதல் என்பதை வைத்திருக்கின்ற காரணத்தினால் தானே அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. அப்போ அவளையும் நாம பார்க்கணும், நம் கணவரோடு நம்ம சேர்ந்திருக்கணும். இங்கிருந்து மதுரைக்கு புறப்பட்டா அந்த அம்மா போனா அங்க சில நண்பர்கள் சொன்னாங்க, டேப்பா பரமதத்தா உன்னுடைய முதல் மனைவி வர்றான்னாங்க. இப்ப இருக்கிற ஆடவரா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இப்ப இருக்கக்கூடிய ஆடவரா இருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அவர் இல்லை சிங்கப்பூர் போயிட்டார், கேட்டை பூட்டிட்டு அவர் இல்லை சிங்கப்பூர் போயிட்டார். ஆனா அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அவர் என்ன பண்ணார்? மனைவியை கூப்பிட்டார், பிள்ளையை கூப்பிட்டார், மாமனாரை கூப்பிட்டார், மாமியாரை கூப்பிட்டார், உற்ற இருக்கக்கூடிய சுற்றத்தவர்களை அழைத்தார். புனிதவதி என்று சொல்லக்கூடிய புண்ணியவதி வந்திருக்கின்றால் எல்லோரும் வாருங்கள், அவள் காலில் விழுந்து வணங்குவோம். மனைவி காலில் கணவர் விழலாமா? விழக்கூடாது. ஆனா அவர் சொல்லி விழ போகிறார். அப்படி விழுந்த பொழுது அந்த அம்மா 10 அடி தள்ளி நின்னா. இப்ப இருக்கிற மனைவியா இருந்தா என்ன சொல்லியிருப்பா? இன்னும் நல்லா விழும்பா. இப்ப இருக்கிற மனைவியா இருந்தா இன்னும் நல்லா 4 முறை விழுன்னு இருப்பா. ஆனா அங்க அப்படி சொல்லல. ஏன் சொல்லல? 10 அடி தள்ளி நின்னா. அப்பதான் அந்த அம்மா சொல்ற, கணவர் காலில் மனைவி விழுவது வழக்கம், மனைவி காலில் கணவர் விழக்கூடாது. சுவாமி, நீங்க இளையவளை பார்த்து கொள்ளுங்கள், இளையவளுக்கு பிறந்த பெண் குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், 4 பேரும் சேர்ந்து இல்லறம் என்கின்ற நல்லறத்தை நடத்தலாம், நல்லறத்தை நடத்தலாம். இதை சொல்லிட்டு போன அடுத்த வினாடி பார்த்தார். அப்படியே அவர் சொன்னார், பரமதத்தர் சொல்றார், அம்மா எக்காரணத்தை கொண்டும் உன் கூட என்னால சேர்ந்து வாட முடியாது. ஏன்னா நீ இறைவனுக்காக படைக்கப்பட்ட இறைவி, நான் உன் கூட எல்லாம் என்ன முடியாது, சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னார். சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படி சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொன்ன அடுத்த வினாடி இந்த அம்மாவினுடைய என்ன கேட்கிறா, சிறு வயது முதல் கொண்டு இதுவரைக்கும் நான் உங்களை வணங்கியது நிஜமாக இருக்குமே ஆனால், என் பக்தி நிஜமாக இருக்குமே ஆனால், இறைவா பேய் உருவம் கொடுன்னா. இந்த உடம்பு முழுவதும் கற்பூரம் கரைவது போல கரைஞ்சு போச்சு. பேய் உருவத்தோடு கைலாயத்திற்கு போறா. அங்கிருக்கக்கூடிய சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் யார் இந்த அம்மையார்? அதுவும் நடந்து போகல, தலையால நடந்து போனா. நாமெல்லாம் இப்பெல்லாம் கோயிலுக்கு வந்தாவே காலில் போட்டு சாக்ஸ் கயிற்றுறதுல யார் ஷூவை கயிற்றா, சாக்ஸை கயிற்றுறதுல அப்படியே தான் நேர உள்ள வரும். ஆனா அந்த ஷூவோட சேர்ந்தது தான் அந்த சாக்ஸ். ஆனா அதை கயிற்றுறதுல இறைவன் இருக்கின்ற இடமாயிற்றே, காலால் மிதிக்கலாமா? தலையால நடந்த அந்த அம்மா போட்டு கொடுத்த ரோட்ல தான் இன்னைக்கு கைலாய யாத்திரைன்னு போறாங்க எல்லா அடியார்களும். கைலாய யாத்திரை எதுல போறாங்கன்னா அதுல தான் போறாங்க. தலைகிலா நடந்து பக்கத்துல இருக்கிற பார்வதி அம்மா சொன்னா, யார் அந்த வருகின்ற அம்மையோன்னா? அப்பதான் சிவபெருமான் சொல்றார், என்னை பேணும் அம்மையே வருகேன். ஏன்னா இதுவரைக்கும் அம்மா இல்லை சிவபெருமானு. பக்கத்துல இருக்கிற பார்வதி அம்மா பார்த்தா அம்மா இல்லைன்னு நினைச்சோம், இப்ப அம்மையே வருகன்னு சொல்றாரு. எழுந்து நின்று அம்மா வணக்கம்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தாலாம். யாரு? பார்வதி அம்மா. பக்கத்துல இருக்கிற சிவபெருமான் கேட்டார், என்ன கொஞ்சம் தள்ளி உட்காரு ஏனார்? இல்லை, இவ்வளவு நாள் மாமியார் இல்லைன்னு நினைச்சேன், இப்ப மாமியார் வந்துட்டாங்க, அதனால கொஞ்சம் மரியாதை தரணும் இல்லையா? நாளைக்கு தினத்துல பார்வதி என்கின்றவளே மாமியார் வந்த பொழுது எழுந்து நின்று மரியாதை கொடுக்கலன்னு சொல்லி என்னை உதாரணம் காட்டக்கூடாதல்லவா? அதுக்காக நான் வணக்கம் சொல்லி கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்தார். அப்பதான் இறைவன் சிவபெருமான் கேட்டார், அம்மா என்னை பேணி வந்ததின் காரணம் என்ன?
என்ன நாடி வந்ததின் காரணம் என்ன? அது காரைக்கால் அம்மையார் சொன்னாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும், அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா. அதுதான் திருத்தணிக்கும் திருவள்ளுவருக்கும் இடைப்பட்டதுல இருக்கக்கூடிய திரு ஆலங்காடு என்கின்ற திருவலங்காடு ரத்தின சபை. அந்த சபை முதல் சபை, 5 சபைகள்ல முதல் சபையாக விளங்கக்கூடிய ரத்தின சபை. இந்த இடத்துல எதுக்கு இந்த கதையை சொல்றோம்னா, இந்த பெண்கள் சொல்றாங்க, எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க. இப்ப காரைக்கால் அம்மையாருக்கு சிவ அடியார் வந்து கணவரா வைத்திருந்தா அவரோட கூட இவரும் கைலாயத்துக்கு போயிருக்கலாம். காரைக்கால் அம்மையார் கூட பரமதத்தரும் எங்க போயிருக்கலாம்? கைலாயத்திற்கு போயிருக்கலாம். ஆனா அவர் சிவ அடியாராக இல்லை. என்னவா இல்ல? சிவ அடியாராக இல்லை. சிவ அடியாராக இருந்தா அவரும் போயிருக்கலாமா? இந்த அம்மையாரை மட்டும் நினைத்து கொண்டிருந்தால் போயிருக்கலாமா? அவர் கூடவே அந்த பதவி கிடைச்சிருக்குமா? ஆனா காரைக்கால் அம்மையாருக்கு மோட்சம் கிடைச்சது. ஆனா அவருக்கு கணவராக இருந்த பரமதத்தருக்கு மோட்சம் இல்லை, மோட்சம் இல்லை. அததான் இங்க அந்த அம்மா யார் சொல்றா? இந்த பெண்கள் சொல்றாங்க. எழுப்புற பெண்கள் எல்லாம் வந்தாச்சு, இப்ப எல்லாரும் பேசிட்டாங்க, இறைவனுடைய ஆலயத்திற்கு வராங்க, இறைவனுக்குரிய தொண்டு செய்யறாங்க. அப்படி செய்கிற பொழுது எம்பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம், அது எம் கொங்கை, கொங்கைன்னா அந்த மார்பகம்னு அர்த்தம். என் கொங்கை மின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க. நாங்க சேர மாட்டோம், சிவ அடியாராயிருந்தா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்போம், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். ஏன்? கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அந்த கணவர் சொல்வார், இனிமே கோயிலுக்கு போகாதே, சும்மா கோயிலில் என்ன வேலை உனக்கு சொல்வார் இல்லையா? அதனால. ஆனா அதே சிவடியாரா இருந்தா என்ன பண்ணுவார்? அம்மா வேலை எல்லாம் முடிஞ்சிச்சா, வா நீயும் வா, 2 பேரும் போய் இறைவனை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதரா இருக்கணுமா. ஒரு கோயிலுக்கு போனா கணவன் மனைவியோட தான் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போகணும். கணவன் மனைவி 2 பேரும் இருந்தாங்கன்னா, ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா தம்பதி சமேதரா போய் தான் இறைவனை வணங்கணும். காசிக்கு போனாலும் சரி தம்பதி சமேதரா, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகக்கூடாது, ஒருத்தர் விட்டு ஒருத்தர் போகக்கூடாது. இப்ப கணவர் இருக்கார், மனைவியும் இருக்கிறாங்க. கணவர் மட்டும் போனார்னா அங்க காசியில மூழ்கினா பலன் கிடையாது. மனைவி மட்டும் போறாங்க, பலன் கிடையாது. 2 பேரும் போகணும். 2 பேரும் இந்த மணவரையில கை பிடிச்சாங்க தெரியுமா? இந்த மாய விரல் என்கின்ற சுண்டு விரல 2 பேரும் பிடிச்சினுமா கங்கையில மூழ்குகிற பொழுது. கங்கையில மட்டும் இல்ல, காவேரியா இருக்கலாம், குளத்தில் நீராடுவதா இருக்கலாம், கடல்ல நீராடுகிற பொழுது, இந்த நீர்நிலைகள்ல நீராடுகிற பொழுதெல்லாம் கணவன் மனைவுமாக நீராடணுமா. அப்படி நீராடினா, நான் சொல்லல, புராணங்கள் சொல்லுகிறது, 21 தலைமுறை புண்ணியம் கிடைக்குமா. தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, மொத்தம் 21 தலைமுறை. அதை விட இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? 21 தலைமுறை செய்த பாவம் போகும். இந்த 2 பேரும் சுண்டு வரல மாட்டிண்டு அப்படி அந்த கங்கையில மூழ்கி எழுகிற பொழுது, நீராடுகிற பொழுது என்ன சொல்லணுமா? தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறை யாரேனும் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் விலகி, தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, 21 தலைமுறைக்கு புண்ணியம் சேர்த்து, இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து, நோயற்ற வாழ்க்கை குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும் கங்கை மாதான்னு சொல்லி அந்த நீர் நிறையில முங்கி எழணும். அப்படி நம்மளால செய்ய முடியுமான்னு தான் தெரியல. ஏன்னா கணவர் பக்தியா இருந்தா மனைவிக்கு இருக்கிறதுல, மனைவி பக்தியா இருந்தா கணவருக்கு இருக்கிறதுல. நம்ம இறைவனும் சும்மா இல்லை, லேசிப்பட்டவர் கிடையாது. ஏன்னா அப்படி ஆப்போசிட்டா தான் போடுவார். ஏதோ 1000ல் 1, 100ல் 1, லட்சத்தில் 1, கோடியில் 1, 2 பேரும் ஒன்னா ஒற்றுமையா வருவா கோயிலுக்கு. அங்க வந்து சில தம்பதிமார்கள் சீக்கிரம் வந்து தொலைடி அப்படிம்பார் ஆத்துக்காரர். அந்த அம்மா சொல்லுவாங்க, வருவாங்க வருவாங்க போங்க, சுத்திட்டு வந்து உக்காருங்க, நான் சாமியை கும்பிட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவா.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார் மாணிக்கவாசகர், அவர் பாடுறது பெண்மையை பற்றி பாடுறார். அந்த பெண்கள் என்ன கேட்பாங்கன்றதை இவர் கேட்கிறார். இறைவன் சிவபெருமானை ஆணாக நினைக்கிறார். அது மட்டும் இல்லை, இவர் பெண்ணாக இருந்து ஒரு பெண் இறைவன் இடத்துல கேட்டா என்ன கேட்பா? மாணிக்கவாசகர் பெண் கிடையாது, ஆணவர். ஆனா அவர் ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்கள் என்னென்ன இறைவனிடத்துல கேட்பாங்க என்று கற்பனை பண்ணி அந்த இறைவனை கேட்கிறார். அந்த இடத்துல அவர் கேட்கிற பொழுது சொல்றார், எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க. அதுக்கடுத்து சொல்ற, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த கோயில வலம் வரும்போது கீழே ஒரு குப்பை இருந்தா அதை எடுத்து என்ன பண்ணணும்? பிரிஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்க்காம, இது இறைவனுடைய ஆலயம், இறைவன் இருக்கின்ற ஆலயம். முடிஞ்ச வரைக்கும் நாம சாப்பிட்ட பிரசாதத்தை நாம அந்த தொன்னையோ அல்லது அந்த தட்டையோ கொண்டு போய் எங்க போடணுமோ அந்த இடத்துல போகணும். எந்த இடத்தில் கோயில்ல விளக்கேற்ற சொல்லி இருக்கிறார்களோ அந்த இடத்துல விளக்கேற்றணும். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எங்க ஏற்ற சொல்லிக்கிறாங்க? இதுக்கு உள்ளர வந்துட்டீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் ஏத்தனாலும், நீங்க எந்த இறைவனை நினைத்து விளக்கேத்துறீங்களோ அந்த இறைவனுக்கு அது போய் சமர்ப்பணம் ஆயிடும். பிள்ளையாருக்கு தான் பிள்ளையாருக்கு, முருகருக்கா முருகருக்கு, அம்பாளுக்கா அம்பாளுக்கு, சிவபெருமானுக்கா சிவபெருமான், ராமருக்கா ராமருக்கு, ஆஞ்சநேயருக்கா ஆஞ்சநேயர். நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அது போய் சேர்ந்துடும், இறைவனுக்கு சேர்ந்துடும். இல்ல அப்படி ஏத்த முடியலையா, இறைவனுடைய ஆலயத்துக்கு வர ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வசதி இருந்தால் 1 லிட்டர் நெய் வாங்கி கொடுத்துடலாம். அவங்களே ஊத்தி ஏத்திப்பா, அவர்களே ஊற்றி ஏற்றிக் கொள்வார்கள். அதை வச்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இங்க சொல்ற, எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. அப்பனா என்ன அர்த்தம்? உன்னை வணங்குவதற்கே இந்த கை. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? மனிதர்களுக்கு கும்பிடு போடுறமே தவிர இறைவனுக்கு வணங்குறதுல. சில நேரங்கள்ல உண்பது உறங்குவது, உண்பது உறங்குவதாகவே இந்த உடம்பை கழிச்சிடுறோம். இது எதுக்குடா அண்ணா சாப்பிட்றதுக்கு, இது எதுக்குடா அண்ணா அலம்புறதுக்கு, இதை மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனா அதல்ல, எது இறை பணி செய்யணும். பூ தொடுத்து மாலை போடணும். உதிரி பூவா வாங்கி என்னைக்காவது வீட்டில் இருந்தோன்னா நமக்கு கட்ட தெரிஞ்சது போல கட்டி நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கு போடலாம், படங்களுக்கு வைக்கலாம். அது ஒரு தொண்டு. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பூ கட்டி போடுறது. இல்லை அந்த பூவை வாங்கிட்டு போய் போடுறோன்னா அதை அழகான முறையில் போடணும். ஏதோ கடமைக்கு பூ வச்சுன்னு வைக்கக்கூடாது. ஏதோ சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வச்சு தொலைனுமேனு சில பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மலர் இறைவன் பாதத்துக்கு போய் சேருவது போல நானும் என் பிராணனை விட்டுட்டா, என் உயிரை விடுகிற பொழுது இந்த மலர் போய் எப்படி இறைவன் திருவடி சேருகிறதோ அது போல நானும் சேரணும்னு அந்த மலரை வைக்கணுமா. எல்லா மலரும் பூக்குதுதான், எல்லா மலரும் பூக்குதுதான். ஆனா எல்லாமே இறைவன் பாதத்துக்கு வருதான்னா இல்லை. சில பூ பூத்து செடியிலேயே காஞ்சிடும், கீழே கொட்டி காஞ்சிடும். சில பூ வர வழியில நசுங்கி கசங்கி போயிடும். சில பூ வந்து அங்க இருக்கும், அதுக்கு காம்பில்லைன்னா அதை கட்ட மாட்டான் இல்லையா. சில பூ கட்டினதுக்கு அப்புறம் கூட இறைவன் பாதத்துக்கு போகாம இந்த உடம்பு, எது உயிரற்ற உடம்பு இருக்கே அதுக்கு போயிடும். உண்டா இல்லையா? இறைவன் பாதத்துக்கு போகாது. சிலது மாலையா தொடுத்துடுறாங்க, அது கூட இறைவன் பாதத்துக்கு போகணும்னு இருந்தாதான் போகுமா, இல்லைன்னா போகாது. அது மாதிரி இங்க சொல்ற, எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோல் சேரற்க, எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. அப்ப என்ன பண்ணணும்? இந்த கை இருந்தா இறைவனை வணங்குவதற்கு, இந்த கை இருந்தா என்ன பண்ணணும்? ஒன்று கொடுப்பதற்கு, தான தர்மம் பண்ணணும். இன்னொன்னு ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்கணும்.
ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆடைகளை துவைத்து கொடுக்கணும், இறைவனுக்கு பிரசாதம் செய்து கொடுக்கலாம். இல்லையா, இறைவனை இரு கரம் எதுவுமே செய்ய முடியலனாலும் கையெடுத்து இப்படி வணங்கணும். அதுக்கு இந்த கை வேற எதுக்கோன்னு நாமெல்லாம் நினைக்கிறோம், அதெல்லாம் இல்லை. இங்க சொல்ற எம் கை என்ன சொல்ற, எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்கேன்ட்டா. ஒன்னு கூட்டணும், பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும், உன்னுடைய ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்கணும், உன் ஆடைகளை துவைத்து கொடுக்கணும், உனக்கு பிரசாதம் செய்து கொடுக்கணும், உனக்கு எது அபிஷேகத்திற்கு கொண்டு வந்த நீர் கொடுக்கணும். இப்படி இந்த கையால என்னால என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ அது எம் பணி என்பது இறைவா உனக்காக மட்டும் இருக்கணுமே தவிர யாருக்கு இருக்கக்கூடாது. வெளியில் இருக்கக்கூடிய இந்த உடம்பு அழிந்து போகக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடாது. இன்னொன்னு, அப்படியே இந்த தேகம் அழிந்து போகக்கூடிய தேகம் இல்லையா, இதனால உன்ன அடியார்களுக்கு செய்யக்கூடிய சேவையா இருக்கும். தொண்டர் தம் பெருமையை சொல்லவும் பெரிதே அப்படின்னா என்ன அர்த்தம்? தொண்டருடைய பெருமை என்னது? இறைவனுடைய உள்ளத்துக்குள் யார் ஒடுங்கி இருக்கிறார்? சிவபெருமான் ஒடுங்கி இருக்கிறார். அப்போ இறைவன் சிவபெருமான் தொண்டரனுடைய உள்ளத்துக்குள் ஒடுங்கி இருப்பதனால அந்த இறை அடியார்களுக்கு நாம தொண்டு செய்யணும், இறை அடியார்களுக்கு தொண்டு செய்யணும். அதுதான் இங்க சொல்லுகிறார், எம் கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண்ணு மற்றொன்றும் காணற்க. இந்த கண்ணுன்னு ஒண்ணு இருக்கு, அது கெட்டதுக்கு அப்புறமா நம்ம போக கூடாது. எதுக்கு? சூரிய நமஸ்காரத்துக்கு. இளமை இருக்கின்ற பொழுதே, இளமை எப்ப இருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் முழுமையா அறிவு வர்றதுக்கு ஒரு 18 வயசுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஓட்டு உரிமையே கொடுக்குறாங்க. அப்ப அந்த 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட இளமைன்னு வச்சுப்போம். இந்த இளமையாக இருக்கின்ற பொழுதே வேலை தேடுறோமா? அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச உடனே கல்லூரி படிப்பு முடியுது, கல்லூரி படிப்பு முடிச்ச உடனே வேலை கிடைக்குது, வேலை கிடைச்ச உடனே மனைவி வந்த உடனே மக்கள். இப்ப இது எல்லாம் நமக்கு கிடைக்குது. இது எல்லாம் நமக்கு கிடைப்பது போல இறைவன் திருவருளையும் சேர்த்து வச்சுக்கணும். எப்ப சேர்த்து வச்சுக்கணும்? இளமையில சேர்த்து வச்சுக்கணும். அததான் முதல் பாடல்லையே சொன்னேன் நான். பெரியாழ்வார் அப்படி சொல்றார், துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்றோ ஒப்பிலேனாகினும் நின்னடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இளமையை நம்ம எல்லாம் வேஸ்ட் பண்றோம். எது சேர்ப்பதற்கு? இந்த இளமையை எதுக்கு வேஸ்ட் பண்றோம்னா, மனைவியை சேர்க்கறதுக்கு, பணத்தை சேர்ப்பதற்கு, வீடு கட்டுறதுக்கு, பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, அப்புறம் இன்னும் காரு வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், இப்படியே தான் மாயைக்குள்ள சிக்கிறோம். ஆனா இறைவனை போய் தினமும் பார்த்து தினமும் வணங்கி இறைவன் இன்னருளை எப்படி ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க், ரிசர்வ் வங்கி, எல்ஐசி பாலிசி, காரு, பங்களா, வீடு, வாசல், மனைவி, மக்கள், உற்றத்தார், சுற்றத்தார், இதை சேர்ப்பது போல இறைவன் திருவருளை சேர்த்துக்கணும். எதை சேர்க்கணும்? இறைவன் திருவருளை சேர்க்கணும். ஆனா சொத்து சேர்ப்பதற்கு எவ்வளவு நம்ம முயற்சி பண்றோமோ அது மாதிரி இறைவன் திருவருளை சேர்ப்பதற்கு முயற்சி செய்வது இல்லை. எப்போ? இளமையில. வயசானதுக்கு அப்புறம் கண்ணு தெரியாது, காது கேட்காது, வாயால நாமத்தை சரியா சொல்ல முடியாது, ரொம்ப தொலைவு கோயில் இருந்தா நடந்து போக முடியாது. வயசான ஏய்ப்பு வந்து என்னை நலியும் பொழுது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். என்ன நினைக்கணும்னு நினைச்சாலும் என்னுடைய நோய் என்ன நினைக்க விடாது. என்னுடைய நோய் நான் வழியில துடிப்பேனா, நாராயணா நாராயணா பாராயணம் பண்ணுவேனா, இல்ல ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லுவேனா, இல்ல முருகா முருகான்னு சொல்லுவேனா? அப்பயும் என்ன சொல்லி நொந்து போம் தெரியுமா? ஏன்டா படும்பாவி இதை கொடுத்து என்ன இப்படி கொண்டுட்டு இருக்கே அப்படிதான் கேட்போம். உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நான் சொல்றது கேட்குதா, உனக்கு பார்க்க முடியாத, இப்படிதான் சொல்லிட்டு இருப்போம். அப்பன்னா என்ன அர்த்தம்? இங்க சொல்லுகிற பொழுது சொல்றார், கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க. அப்பன்னா
நம்மலாம் இந்த கண்ணு வச்சுட்டு இருக்கிறது எதையோ பார்க்கறதுக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்போ முக்காவாசி இந்த செல்போனை பார்க்கறதா வச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா டிவியை பார்க்க வச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்கு சொல்லுகிற பொழுது மாணிக்க வாசக பெருமான் சொல்லுகிறார், எதை பார்க்கணுமா? முடிஞ்ச வரைக்குமோ இறைவனை பார்ப்பதற்காகவே இந்த கண், இறைவனை பார்ப்பதற்காக. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்தலனே அந்த நான்முகன். நான் சொல்லல, அருணகிரி பெருமான் சொல்லிட்டார். இறைவனை பார்ப்பதற்கு இந்த 2 கண் போதாதுன்னு. எங்க திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான பார்ப்பதற்கு இந்த 2 கண் போதாது. இந்த பிரம்மாவுக்கு கஞ்ச பிசினாரி, அவன் ஒரு 4000 கண் படைக்க கூடாதா? யார பாக்குறதுக்கு? இந்த பெருமான பாக்குறதுக்கு. அவர் கேட்கிறார் இல்லையா, 4000 கண் படைத்தலனே